வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வித் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாயில் மெக்கானிக்ஸ்லேருந்து எடுத்திருக்க ஒரு 50 கொஸ்டின்ஸ் தான். இந்த 50 கொஸ்டின்ஸும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை தவிர இம்பார்ட்டன்ட்னு வேறு ஒன்றும் இல்லை. இந்த 50 தான் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இதில் நிறைய கொஸ்டின் நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஓரளவு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். எக்ஸ்பிளைன் பண்ணாத கொஸ்டினை இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாயில் மெக்கானிக்ஸில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் இந்த 50 கொஸ்டின்ஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். சாயில் மெக்கானிக்ஸில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஸ்டின், a soil with a plasticity index equal to 0 may be called as. A soil with plasticity index equal to 0 may be called as. ஸோ சாயிலோட பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் 0வாக இருக்குது. அப்போ அந்த சாயிலோட பேர் என்ன? நான் பிளாஸ்டிக், லோ பிளாஸ்டிக், மீடியம் பிளாஸ்டிக் அண்ட் ஹை பிளாஸ்டிக். ஸோ இது 4 தான் கொடுத்துருக்க ஆப்ஷன். ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இந்த சைடு சாயிலோட கன்சிஸ்டன்சி. ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் 0வாக இருந்தால் அது நான் பிளாஸ்டிக். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் 0வாக இருந்தால் நான் பிளாஸ்டிக். லெஸ் தென் 7ஆக இருந்தால் அது லோ பிளாஸ்டிக். லெஸ் தென் 7ஆக இருந்தால் அது லோ பிளாஸ்டிக். ஸோ 7லேருந்து 17 வரைக்கும் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ரேஞ்ச் வரை இருந்தால் அது மீடியம் பிளாஸ்டிக். 7லேருந்து 17 மீடியம் பிளாஸ்டிக். மோர் தென் 17 இஸ் ஹை பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் 0வாக இருந்தால் அது நான் பிளாஸ்டிக். லெஸ் தென் 7ஆக இருந்தால் லோ பிளாஸ்டிக் கண்டிஷன் சாயிலோட கன்சிஸ்டன்சி. 7லேருந்து 17 வரைக்கும் ரேஞ்ச் இருந்தால் அது மீடியம் பிளாஸ்டிக். மோர் தென் 17 இஸ் ஹை பிளாஸ்டிக். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0ங்கிறது நான் பிளாஸ்டிக். ஸோ ஆன்சர் இஸ் ஏ, நான் பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் கொஸ்டின், void ratio of the soil is 0.9, its porosity shall be. ஸோ void ratio கொடுத்துட்டு போரோசிட்டி கேட்டிருக்காங்க. வாய்ட் ரேஷியோ 0.9ன்னு சொல்லிட்டாங்க. போரோசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. போரோசிட்டிங்கிறது n, வாய்ட் ரேஷியோங்கிறது e. ஸோ n ஈக்குவல் டு e டிவைடட் பை 1 ப்ளஸ் ஈன்னு வரும். அப்போ 0.9 டிவைடட் பை 1 ப்ளஸ் 0.9 போட்டால் ஆன்சர் 0.47ன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் பி, 0.47. நெக்ஸ்ட் கொஸ்டின், according to the Atterbeck, the soil is said to be medium plasticity if the plasticity index is. ஸோ மீடியம் பிளாஸ்டிசிட்டினா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ 0னா என்னன்னு சொன்னோம்? நான் பிளாஸ்டிக்னு சொன்னோம். லெஸ் தென் 7ஆக இருந்தால் அது லோ பிளாஸ்டிசிட்டி. லெஸ் தென் 7ஆக இருந்தால் லோ பிளாஸ்டிசிட்டி. 7லேருந்து 17 வரைக்கும் ரேஞ்ச் இருந்தால் மீடியம் பிளாஸ்டிசிட்டி. மோர் தென் 17ஆக இருந்தால் ஹை பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? மீடியம் பிளாஸ்டிசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ மீடியம்ங்கும்போது 7லேருந்து 17 வரைக்கும் இருக்க ரேஞ்ச் வரணும். ஸோ அப்போது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் பி. According to Atterbeck, the soil is said to be medium plasticity if the plasticity index Pi is 7 less than or equal to Pi less than or equal to 17 is the answer. Next question, the ratio of the volume of voids to the volume of soil mass is called. The ratio of the volume of voids to the volume of soil. So volume of voids க்கும் volume of soil க்கும், volume of voids is volume of soil mass. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி, porosity. Volume of voids to volume of soil mass is called porosity. Next question, pyknometer is used to determine. Pyknometer is used to determine. ஸோ பைக்னோமீட்டர் எதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட வாட்டர் கண்டென்ட்டும் கண்டுபிடிப்போம். ஸோ ஆன்சர் சி தான், வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ ட்ரை டென்சிட்டிக்கு தனியாக டென்சிட்டி பாட்டில்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். பைக்னோமீட்டர் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ ஆன்சர் இஸ் சி.
Next question. The moisture content of a soil below which the soil volume become constant is called. The moisture content of a soil below which the soil volume become constant is called. சாயிலோட மாய்ச்சர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்மியாக போகும்போது சாயிலோட வால்யூமும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போது அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சி, ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட். எப்போதுமே இந்த மாய்ச்சர் கண்டென்ட் லோவாக இருக்கிறது, வாட்டர் கண்டென்ட் லோவாக இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்ட்ரிங்கேஜோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஸ்ட்ரிங்கேஜோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, வால்யூம் வந்து ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்து அந்த சாயிலில் கம்மியாயிட்டே வரும்போது வால்யூம் வந்து ஒரு இடத்துல கான்ஸ்டன்ட் ஆகிடுமா. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங்கேஜ்னு சொல்கிறது. அது குறிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ த மாய்ச்சர் கண்டென்ட் ஆஃப் த சாயில் பிலோ விச் த சாயில் வால்யூம் become constant is called shrinkage. A hydrometer is used to measure. A hydrometer is used to measure. So hydrometer வந்து எதை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்விட். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ போன கொஸ்டினில் பைக்னோமீட்டர் எதுக்காக பார்த்தோம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் வாட்டர் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பைக்னோமீட்டர். இதே ஹைட்ரோமீட்டர்னு கேட்டிருந்தா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் லிக்விட்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக. So specific gravity of liquids is used to determine hydrometer. Next question. The ratio of liquid limit minus water content divided by plasticity index. Liquid limit minus water content divided by plasticity index is called consistency index. Answer is C, consistency index. So liquid limit ங்கிறது WL, WL minus W divided by IP ங்கிறது plasticity index is equal to consistency index. Next question. Soil transported by the wind is called. Soil transported by the wind is called. Answer is A, alluvial soil. Soil transported by the wind is called alluvial soil. Next question. Which of the following is responsible for the formation of a residual soil? Which of the soil is responsible for the formation of residual soil? Residual soil வந்து எது மூலியமாக ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கிளாசியஸ், ஆப்ஷன் பி வாட்டர், ஆப்ஷன் சி வைண்ட், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ கிளாசியஸா, வைண்ட், வாட்டரா? ஸோ ரெசிடுயல் சாயில் வந்து எது மூலியமாக ஃபார்ம் ஆகுதுன்னா வெதரிங் கண்டிஷன் மூலியமாக ஃபார்ம் ஆகுறது தான் ரெசிடுயல் சாயில். இங்கே ஆப்ஷனில் வந்து வெதரிங் கண்டிஷன் கொடுக்கவே இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் டி, நன் ஆஃப் திஸ். ஸோ ரெசிடுயல் சாயில் வந்து வெதரிங் ஆக்ஷனால் ஃபார்ம் ஆகுது, இங்கே வெதரிங் கொடுக்காததுனால ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் apparatus இஸ் யூஸ்டு டு மெஷர் லிக்விட் லிமிட் ஆஃப் சாயில்? ஸோ லிக்விட் லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன apparatus வந்து யூஸ் பண்ணுறோம்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் apparatus இஸ் யூஸ்டு டு மெஷர் லிக்விட் லிமிட் ஆஃப் சாயில்? ஆன்சர் இஸ் ஏ, காசாகிரான் apparatus. லிக்விட் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற apparatus பேர் காசாகிரானட் apparatus. Next question. If the voids of the soil are completely filled with air, then it's called. The void of the soil are completely filled with air is called. ஸோ சாயிலில் வந்து ஃபுல்லாகவே வந்து வாய்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது அதுக்கு பேர் ட்ரை சாயில். ஸோ சாயிலில் வந்து ஃபுல்லாக ஏர் மட்டுமே இருந்தால் அதுக்கு பேர் ட்ரை சாயில். ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த மெஷர் ஆஃப் பார்ட்டிகல் சைஸ் ரேஞ்ச்? Which of the following represent the measure of particle size range? ஸோ பார்ட்டிகல் சைஸ் ரேஞ்சை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஆன்சர் இஸ் பி. எப்போதுமே பார்ட்டிகல் சைஸ் ரேஞ்ச் எதில் கண்டுபிடிப்போம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபார்முலா கூட வரும் இல்லையா, D60/D10லாம் ஃபார்முலா வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கூட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான். ஸோ பார்ட்டிகல் சைஸ் ரேஞ்சுனாலே எப்போதுமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். An inorganic clay of high compressibility is represented by the symbol. An inorganic clay with high compressibility. ஸோ கிளேன்னு வரும்போது அது சி. இன்ஆர்கானிக் கிளே ஆஃப் ஹை கம்ப்ரெசபிலிட்டி. இன்ஆர்கானிக் கிளேவில் ஹை கம்ப்ரெசபிலிட்டி இருக்கா. ஸோ அப்போது ஆன்சர் சிஹெச். கிளே வித் ஹை கம்ப்ரெசபிலிட்டி இஸ் கால்ட் சிஹெச். ஸோ இங்கே எம்முங்கிறது சில்ட்டை மெஷர் பண்ணுறது. ஸோ இங்கே ஹெச்னா ஹை கம்ப்ரெசபிலிட்டி. இது வந்து சில்ட் வித் ஹை கம்ப்ரெசபிலிட்டினா எம்ஹெச். ஸோ இங்கே சில்ட் வித் இன்ஆர்கானிக் சில்ட் தான் இந்த எம்ஐ. ஸோ இது எஸ்ங்கிறது சாண்டை மெஷர் பண்ணுறதுக்காக உள்ளது.
ஸோ sand with medium compressibility. இங்கே கொடுத்துருக்கிறது inorganic clay தான். ஸோ அப்போ ஆன்சர் CH. Next question. Uniformity coefficient of filtered sand is represented by. Uniformity coefficient of filtered sand is represented by the D60 divided by D10. போன கொஸ்டின்ல தானே சொன்னோம் D60 divided by D10. இதுதான் ஆன்சர். Next question. The diameter of the seal used to finding liquid limit. The diameter of the seal used to finding liquid limit. ஸோ லிக்விட் லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான சீவ் இருக்கு இல்லையா, அந்த சீவோட டயா 125 மைக்ரான். ஆன்சர் இஸ் ஏ, 125 மைக்ரான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம். ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம். ஸோ ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் வந்து எதில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ட்ரையாக்சியல் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ட்ரையாக்சியல் டெஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது? ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் இஸ் ஃபார் காம்பேக்ஷன் டெஸ்ட். ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் இஸ் காம்பேக்ஷன் டெஸ்ட். இதுதான் ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஹைட்ரோமீட்டர் வந்து அது ஒரு பிப்பட் அனாலிசிஸ். இது கன்சல்டேஷன், சாயிலோட கன்சல்டேஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் நத்திங் பட் ட்ரையாக்சியல் டெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் பெர்மியபிலிட்டி ஆர். physical properties which influence permeability. ஸோ பர்மியபிலிட்டியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கக்கூடிய ரெண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று விஸ்காசிட்டி, இன்னொன்று யூனிட் வெயிட். ஸோ ஆன்சர் இஸ் சி, போத் விஸ்காசிட்டி அண்ட் யூனிட் வெயிட். அடுத்த கொஸ்டின். குயிக் சாண்ட் இஸ் எ. குயிக் சாண்ட் இஸ் எ டைப் ஆஃப் சாண்ட். ஃப்ளோ கண்டிஷன் அக்கரிங் இன் கொஹசிவ் சாயில். ஃப்ளோ கண்டிஷன் அக்கரிங் இன் கொஹஷன் லெஸ் சாயில். ஆல் த எபோ. ஸோ குயிக் சாண்டுங்கிறது ஒரு சாண்டு கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து டைப் ஆஃப் சாண்டுன்னு அதை நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் சாண்டே கிடையாது. ஸோ குயிக் சாண்டுங்கிறது ஃப்ளோ கண்டிஷன் அக்கரிங் இன் கோஹஷன் லெஸ் சாயிலில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஃப்ளோ கண்டிஷன் அக்கரிங் இன் கோஹஷன் லெஸ் சாயில் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைப் ஆஃப் சாண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் இஸ். அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் டெஸ்ட் இஸ் கால்ட் அன்ரெயின்ட் டெஸ்ட். Unconfined compressive test is undrained test. அடுத்த கொஸ்டின். The triaxial test is usually carried out. The triaxial test is usually carried out as unconsolidated undrained test, consolidated undrained test, drained test, all the above. ஸோ இங்கே கொடுத்துருக்க 3 ஆப்ஷனுமே triaxial டெஸ்ட்டில் வரக்கூடிய சப்டிவிஷன்ஸ் தான். ஸோ ஆன்சர் இஸ் டி, all the above. அடுத்த கொஸ்டின். Vanny shear test is used to find shear strength of. Vanny shear test is used to find shear strength of clayey soil. So Vanny shear test வந்து எதுக்காக பண்ணுறோன்னா clayey soilோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ clayey soilல மட்டும்தான் இந்த Vanny shear வந்து பண்ணுவோம். ஸோ Vanny shear இஸ் நத்திங் பட் clayey soilல யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட். அடுத்த கொஸ்டின். which of the following parameter is determined by triaxial test? Which of the following parameter is determined by the triaxial test? ஸோ ட்ரையாக்சியல் டெஸ்ட்டில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஷியர் ஸ்ட்ரென்த் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கிளே கொஹஷன்லெஸ் கிளேலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளேவோட ஸ்ட்ரென்த்தை தான் கண்டுபிடிக்கிறோம், ஷியர் ஸ்ட்ரென்த்தை. ஸோ அப்போது ஷியர் ஸ்ட்ரென்த் பேராமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேராமீட்டர் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ட்ரையாக்சியல் டெஸ்ட்? ஆன்சர் சி, ஷியர் ஸ்ட்ரென்த் பேராமீட்டர். அடுத்த கொஸ்டின். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ஃபார் கொஹஷன் லெஸ் சாயில் இஸ் கிவன் பை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆக்டிவ்னு வரும்போது நெகட்டிவில் ஃபார்முலா எடுக்கணும். ஆக்டிவ்னு வரும்போது நெகட்டிவில் ஃபார்முலா வரணும். இதுவே பேசிவ் எர்த் ப்ரெஷர்னால் பாசிட்டிவில் ஃபார்முலா வரணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். அப்போது 1 - sin phi டிவைடட் பை 1 + sin theta. 1 - sin theta டிவைடட் பை 1 + sin theta. இதுதான் ஆன்சர் வரணும். ஸோ இதுவே பேசிவ் எர்த் ப்ரெஷர் கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலாவும் பாசிட்டிவில் ஆரம்பிக்கணும். ஸோ அப்போது 1 + sin theta டிவைடட் பை 1 - sin theta ஆன்சரில் வரணும். அடுத்த கொஸ்டின். The depth of foundation is usually calculated from. The depth of foundation is usually calculated from Rankine formula. ஸோ டெப்த்து வந்து ஃபவுண்டேஷனோட டெப்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஃபார்முலா வந்து எப்போதுமே ரேங்கின் ஃபார்முலா தான். ஸோ ரேங்கின் ஃபார்முலாங்கிறது D = QC டிவைடட் பை காமா
1 minus sin 5 divided by 1 plus sin 5 the whole square னு வரும். D equal to QC divided by gamma 1 minus sin 5 divided by 1 plus sin 5 the whole square. So இந்த Dங்கிறது தான் depth, Qங்கிறது gross bearing capacity and எப்போதும் போல sin 5. So Rankine formulaங்கிறது இதுதான். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா depth of foundations கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்த question, a shallow foundation is defined as foundation which. A shallow foundation is defined as foundation which. So shallow foundation எதை சொல்லுவோம்? Has a depth of embedment less than width. Depth வந்து width விட less than இருக்கும்போது தான் அது பேர் shallow foundation. So answer is B, has the depth of embedment less than its width. அடுத்த question, match the following. So standard penetration test, hydrometer, Proctor, Vanny, கீழே வந்து grain size analysis, shear strength, bearing capacity, compaction கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எது எதெல்லாம் தெரியுதோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் இருக்கு இல்லையா? ஸோ ப்ராக்டருங்கிறது காம்பேக்ஷன் டெஸ்ட். இதுதான் சி வரப்போகுது. பேரே வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் காம்பேக்ஷன் டெஸ்ட் தான். ஸோ ப்ராக்டர் இஸ் நத்திங் பட் காம்பேக்ஷனுக்கு சொல்லக்கூடிய டெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வேனி டெஸ்ட்டுங்கிறது ஷியர் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கக்கூடியது. வேனி டெஸ்ட் இஸ் ஷியர் ஸ்ட்ரென்த். ஹைட்ரோமீட்டர் grain size analysis. Hydrometer is grain size analysis. Penetration is bearing capacity. Penetration is bearing capacity. So standard penetration is bearing capacity கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளது. Hydrometer is grain size analysis. Proctor compaction. Vanning-ங்கிறது shear strength. அடுத்த question, the raft foundation is provided if its area exceed the plan area of the building by. The raft foundation is provided if its area exceed the plane area of the building by. ஸோ ராஃப்ட் ஏரியா எப்போதுமே எவ்வளோ பண்ணணும்னா பிளேன் ஏரியாவுக்கு 50% இருக்கிற மாதிரி தான் ராஃப்ட் ஃபவுண்டேஷன் போடணும். ஸோ ஆன்சர் டி 50%. அடுத்த கொஸ்டின், ஆன் பைல்ஸ் த ட்ராப் மஸ்ட் பி அட்லீஸ்ட். ஆன் பைல்ஸ் த ட்ராப் மஸ்ட் பி அட்லீஸ்ட். ஸோ பைல் ட்ராப் வந்து எவ்வளோ இருக்கணும்? 120 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ பைல் ட்ராப் எப்போதுமே 120 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின், த லைம் ஸ்டெபிலைசேஷன் இஸ் வெரி எஃபெக்டிவ் இன் ட்ரீட்டிங். The lime stabilization is very effective in treating. ஸோ லைம் ஸ்டெபிலைசேஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, லைம் ஸ்டெபிலைசேஷன் பண்ணக்கூடியது வந்து பிளாஸ்டிக் லேலி சாயில் தான். இதுதான் ஆன்சர். ஆனால் அந்த லைம் ஸ்டெபிலைசேஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது க்ளே சாயிலெலாம் ரொம்ப வீக் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து லைமோட மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் லைம் ஸ்டெபிலைசேஷன்னு சொல்லுவாங்க. இது க்ளேலி சாயிலில் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். So lime stabilization is very effective in treating plastic clayey soil. அடுத்த question, which of the following method is best suited for determination of permeability of coarse grain soil? Which of the following method is best suited for determination of permeability of coarse grain soil? So permeability of coarse grain soil கண்டுபிடிக்கிற method constant head method. Answer is A, constant head method. அடுத்த question, coefficient of consolidation of soil is affected by. Coefficient of consolidation of soil is affected by both compressibility and permeability. Answer is C, coefficient of consolidation affect பண்ற ரெண்டு ப்ராப்பர்ட்டி, ஒன்று compressibility, இன்னொன்று permeability. அடுத்த question, coarse grain soil is best compacted by. Coarse grain soil are best compacted by the vibratory roller. Coarse grain soil are best compacted by the vibratory roller. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோங்க இல்லையா, மார்க் பண்ணியிருக்கலையா, இந்த கொஸ்டின்லாம் வந்து குப்தா புக்லேருந்து எடுத்துருக்கிறது தான். த ஆங்கிள் தட் கூலும் ஃபெயிலியர் என்வலப் மேக்ஸ் வித் த ஹரிசாண்டல் இஸ் கால்ட். த ஆங்கிள் தட் கூலும் ஃபெயிலியர் என்வலப் மேக்ஸ் வித் ஹரிசாண்டல் இஸ் கால்ட் angle of internal friction. Answer is B, angle of internal friction. Next question, Rankine theory of earth pressure assume that back of wall. Rankine theory of earth pressure assume that back of wall. ஸோ Rankine theory earth pressureல டெப்த் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணும்போது பேக் ஆஃப் வால் எப்போதுமே
வெர்டிக்கலாக இருக்கணும் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இது ரெண்டு கன்சம்ஷனும் கரெக்டாக இருக்கும்போது தான் ரேங்கின் தியரி வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ ரேங்கின் தியரி ஆஃப் எர்த் ப்ரெஷர் அஸ்யூம் தட் பேக் ஆஃப் வால் இஸ் வெர்டிக்கல் அண்ட் ஸ்மூத். அடுத்த கொஸ்டின், soil having particles of nearly same size. The soil having particles of nearly same size. ஸோ சாயிலோட பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரே மாதிரியாக இருந்தால் அதுக்கு பேர் யூனிஃபார்ம்லி கிரேடட். அடுத்த கொஸ்டின், the unit weight of soil at 0 air voids depends on. The unit weight of soil at 0 air voids depends on specific gravity, water content, unit weight of water, all the above. So answer is D, all the above. ஸோ எப்போதுமே சாயிலோட யூனிட் வெயிட் வந்து அட் 0 ஏர் வாய்ட்ஸில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, வாட்டர் கண்டென்ட் அண்ட் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இது 3 டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதனால தான் ஆன்சர் வந்து டி. அடுத்த கொஸ்டின், இது மேட்ச் த ஃபாலோயிங் தான். இந்த சைடு ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட், வைப்ரேட்டரி ரோலர், 0 ஏர் வாய்ட்ஸ். இங்கே காம்பேக்ஷன் ஆஃப் கொஹசிவ் சாயில், காம்பேக்ஷன் ஆஃப் கிரானுலர் சாயில், மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி, 100% சேச்சுரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை மேட்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட். ஸோ ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் எதை கண்டுபிடிக்க போகிறோம்? மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி. ஸோ இதுதான் 3. ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி ஆஃப் சாயில். அடுத்து வைப்ரேட்டரி ரோலர் யூஸ் பண்ணுறது காம்பேக்ஷன் ஆஃப் கிரானுலர் சாயில். 0 ஏர் வாய்ட் லைன் இஸ் கால்ட் 100% சேச்சுரேஷன். 0 ஏர் வாய்ட் லைன் இஸ் கால்ட் 100% சேச்சுரேஷன். 3, 2, 5. அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங். ஃப்ரிக்ஷன் ஃபைல், பேட்டர் ஃபைல், டென்ஷன் ஃபைல், காம்பேக்ஷன் ஃபைல். இங்கே ஸ்டிஃப் கிளே, லூஸ் கிரானுலர் சாயில், லேட்ரல் லோட் அண்ட் அப்லிஃப்ட் லோட். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபைல் யூஸ் பண்ணுறது ஸ்டிஃப் கிளே அண்ட் பேட்டர் ஃபைல் இஸ் நத்திங் பட் லேட்ரல் லோட். டென்ஷன் வந்து எப்போதுமே ஹை ரேஞ்சில் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா கீவேர்ட். ஸோ டென்ஷன் ஃபைலுங்கிறது ஆல்டர்னேட்டிங்காக அப்லிஃப்ட் லோடு தான் கரெக்டாக வரப்போகுது. ஸோ டென்ஷன் வந்து நமக்கு பிபி வந்து ஹையாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் டென்ஷன் இஸ் அப்பில் இருக்குது. அதுதான் டென்ஷன் ஃபைல் இஸ் அப்லிஃப்ட் லோடு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக படிக்கலாம். ஸோ அடுத்த காம்பேக்ஷன் ஃபைல் இஸ் லூஸ் கிரானுலர் சாயில். காம்பேக்ஷன் ஃபைல் இஸ் லூஸ் கிரானுலர் சாயில். அடுத்த கொஸ்டின், எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல் குரூப் இஸ் டிஃபைன்ட் அஸ். எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல் குரூப் இஸ் டிஃபைன்ட் அஸ் average load carried by the pile in the group divided by load carried by a single pile. Average load carried by the pile in the group divided by load carried by the single pile. மொத்தமாக இருக்கிற பைல் குரூப்போட ஆவரேஜுக்கும் ஒரு பைலோட லோடுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் ரேஷியோ தான் எஃபிஷியன்சி ஆஃப் பைல் குரூப். அடுத்த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே ஓரளவு அப்ஜெக்டிவாக தான் இருக்குது. ஸோ பின்னாடி நம்ம பார்க்குறது, இப்போ பார்க்க போகிறது எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு பிளேட் லோட் டெஸ்ட், ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன், ஸ்டாட்டிக் டச் கோன் பெனிட்ரேஷன் அண்ட் டைனமிக் பெனிட்ரேஷன் டெஸ்ட். இந்த சைடு உள்ளது டோட்டல் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ட், லோட் இன்டென்சிட்டி அண்ட் செட்டில்மெண்ட் வேல்யூஸ், என்சிடி வேல்யூ அண்ட் எஸ்பிடி வேல்யூஸ். ஸோ இதை கரெக்டாக மேட்ச் பண்ணணுன்னா பிளேட் லோட் டெஸ்ட். ஸோ பிளேட் லோட் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம்? லோடு இன்டென்சிட்டி அண்ட் செட்டில்மெண்ட் வேல்யூ. ஸோ சாயில் வந்து எந்த அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகுங்கிறத பொறுத்து தான் நம்ம பைல் போட முடியும். ஸோ அந்த செட்டில்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பிளேட் லோட் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷனுங்கிறது எஸ்பிடி வேல்யூஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, ஸோ எஸ், பெனிட்ரேஷன் இஸ் பி, டெஸ்ட்டுங்கிறது டி. ஸோ எஸ்பிடி வேல்யூங்கிறது ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் வேல்யூஸ். ஸோ இதுதான் 4. ஸோ அடுத்தது ஸ்டாட்டிக் டச் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட். ஸ்டாட்டிக் டச் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட் இஸ் டோட்டல் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறது தான் இந்த டச் கோன் டெஸ்ட்டு. அடுத்திருக்கிறது டைனமிக் பெனிட்ரேஷன். டைனமிக் பெனிட்ரேஷன் இஸ் நத்திங் பட் என்சிடி வேல்யூ. ஸோ டிங்கிறது தான் டைனமிக். ஸோ என்சிடி வேல்யூ இஸ் நத்திங் பட் டைனமிக் பெனிட்ரேஷன் டெஸ்ட். பிளேட் லோட் டெஸ்ட் வந்து லோட் இன்டென்சிட்டி அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டுங்கிறது எஸ்பிடி வேல்யூ. ஸ்டாட்டிக் டச் கோன் டெஸ்ட்டுங்கிறது டோட்டல் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளது. டைனமிக் பெனிட்ரேஷனுங்கிறது என்சிடி வேல்யூஸ். அடுத்த கொஸ்டின், வாய்ட் ரேஷியோ, போரோசிட்டி, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், வாட்டர் கண்டென்ட். ஸோ இந்த சைடு எல்லாம் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட்டு வாய்ட் ரேஷியோ. வாய்ட் ரேஷியோ இஸ் நத்திங் பட் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு வால்யூம் ஆஃப் சாயில். இதுதான் 1. ஸோ அடுத்து போரோசிட்டி. போரோசிட்டி இஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் மாஸ். இது போரோசிட்டி.
அடுத்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், வெயிட் ஆஃப் வாட்டருக்கும் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸுக்கும் இடையில உள்ள ரேஷியோ தான் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ இது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். அடுத்து வாட்டர் கண்டென்ட்ங்கிறது வெயிட் ஆஃப் வாட்டர் டு வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். இது வாட்டர் கண்டென்ட். வெயிட் ஆஃப் வாட்டர் டு வெயிட் ஆஃப் சாலிட் இஸ் நத்திங் பட் வாட்டர் கண்டென்ட். அடுத்த கொஸ்டின், ஸ்கிம்டன், கூலும், ஸ்டோக்ஸ் அண்ட் ட்ரெசாகி இந்த நாளோட ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிம்டனோட ஃபார்முலா U = B × σ3 + A × σ1 - σ3. இதுதான் ஸ்கிம்டன் போர் ப்ரெஷரோட வால்யூம். ஸோ ஸ்கிம்டன் எதுங்கிறது போர் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள டெஸ்ட். ஸோ ஸ்கிம்டன் போர் ப்ரெஷரோட ஃபார்முலா இது. ஸோ அடுத்து கூலும். ஸோ கூலுமோட ஃபார்முலா S = C + σ tan phi. அடுத்து ஸ்டோக்ஸோட ஃபார்முலா இந்த ஃபார்முலா V = d² × Γs / Γw / 18 eta. அடுத்து ட்ரெசாகி பேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளது. ஸோ θ' = θu. சாரி σ' = σu. ட்ரெசாகி σ' = σu. ஸ்கிம்டன் U = B × σ3 + A × σ1 - σ3. அடுத்து இருக்க கூலும், ஸ்டோக்ஸ், ட்ரெசாகி. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஆக்டிவ் ப்ரெஷர், பாசிவ் ப்ரெஷர், எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட். ஸோ இது ஃபவுண்டேஷனில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆக்டிவ் ப்ரெஷருங்கிறது மூவ்ஸ் அவே ஃப்ரம் த வால். ஆக்டிவ் ஏவில் வருதா? ஸோ இங்கேயும் அவே ஃப்ரம் த பேக்ஃபீல்ட். ஸோ வால்ஸ் மூவ் அவே ஃப்ரம் த பேக்ஃபீல்ட்னு வரும்போது இது ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஸோ அடுத்து இருக்க பாசிவ் எர்த் ப்ரெஷருங்கிறது டுவர்ட்ஸ் த பேக்ஃபீல்ட். ஸோ பாசிவ் எர்த் ப்ரெஷர் வால்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த பேக்ஃபீல்ட். எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட். எர்த் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும்போது ப்ரெஷர், நோ மூமெண்ட் ஆஃப் வால். ஆக்டிவ் அவே ஃப்ரம் த பேக் வால், பாசிவ் வால்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த பேக்ஃபீல்ட், ப்ரெஷர் அட் ரெஸ்ட், நோ மூமெண்ட் ஆஃப் வால். அடுத்த கொஸ்டின், ஸ்டோக், டார்சி, பாய்ஸ்லி அண்ட் அட்டர்பெக். ஸோ இதில் ஃபார்முலா மேட்ச் பண்ணும். ஸோ ஸ்டோக்குங்கிறது வெலாசிட்டி ஆஃப் செட்டிலிங் பார்ட்டிக்கல். ஸோ ஸ்டோக்ஸில் யூஸ் பண்ணுறது வெலாசிட்டி ஆஃப் செட்டிலிங் பார்ட்டிக்கல். டார்சி வெப்பேஜ் ஃபார்முலாங்கிறது ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தோ சாயில் மாஸ். ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தோ சாயில் மாஸ். அடுத்து பாய்ஸ்லிங்கிறது ஃப்ளோ த்ரோ கேப்லரி. அட்டர்பெக்குங்கிறது கன்சிஸ்டன்சி லிமிட். அட்டர்பெக் லிமிட்ஸ் இஸ் நத்திங் பட் கன்சிஸ்டன்சி லிமிட். ஸ்டோக்குங்கிறது வெலாசிட்டி ஆஃப் செட்டிலிங் பார்ட்டிக்கல். டார்சி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தோ சாயில் மாஸ். பாய்ஸ்லிங்கிறது ஃப்ளோ த்ரோ கேப்லரி. அட்டர்பெக் கன்சிஸ்டன்சி லிமிட்ஸ். அடுத்த கொஸ்டின், plate load test is useful to estimate. Plate load test is used to estimate both bearing capacity and settlement of foundation. Plate load test எதுக்காக பண்ணுறோம்? bearing capacity and settlement of foundation. இந்த ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் plate load test பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், Bishop method of stability analysis. Bishop method is stability analysis is assume the slip surface is an arc of circle. Assume the slip surface is an arc of circle. Answer is C. The question, sand particles are made of. Sand particles are made of rock minerals. Answer is A. அடுத்த question, the clay mineral with the largest swelling and shrinkage characteristics is called montmorillite. The clay mineral with the largest swelling and shrinkage characteristics it nothing but montmorillite. ஸோ கிளேயோட ப்ராப்பர்ட்டி வந்து டெம்பரேச்சரில் அதிகமான டெம்பரேச்சர், அதாவது ஹீட்டில் வந்து விரிவடையும், ரொம்ப கூலாக இருக்கும்போது சுருங்கும். ஸோ அதுதான் ஸ்வெல்லிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் மான்ட்மாரிலைட். இந்த கொஸ்டின் பற்றி நிறைய ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின், the water content of soil which represent the boundary between plastic state and liquid state is known as. The water content of soil which represent the boundary between plastic state to liquid state is called liquid limit. பிளாஸ்டிக்லேருந்து லிக்விடுக்கு போகுதுன்னா அதுக்கு பேர் liquid limit. அடுத்த கொஸ்டின், veiled range for n the percentage of air voids. Veiled range for n the percentage of void is 0 less than n less than 100. Percentage of voidsங்கிறது தான் n. ஸோ ஆன்சர் A 0 less than n less than 100. ஸோ இதோட இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு.
பார்த்த கொஸ்டின்ஸில் நிறைய வந்து நம்ம ஏற்கனவே வீடியோஸில் வந்து போட்ட கொஸ்டின்ஸ் தான். அந்த வீடியோஸ் பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது வரைக்கும் போட்ட சாயில் மெக்கானிக்ஸில் எல்லா வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓரளவு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இந்த 50 கொஸ்டின்ஸுமே இருந்திருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு சப்ஜெக்ட்லேருந்து மீட் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.